வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது ஈக்கா அப்படின்ற ஹிந்தி மூவி தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. சன்னி தியோல், அக்ஷய் கண்ணா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு இளம் பெண்ணோட அசால்ட்டை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட ஒரு கோர்ட்ரூம் ட்ராமா. படத்தோட ஸ்டார்டிங்லேயே அக்ஷய் கண்ணாவை காட்டுறாங்க. இவர் ஒரு பணக்கார வீட்டு நபர். ஒரு பப்ல இருந்து ஒரு இளம் பெண்ணை கூட்டிட்டு காரில் கிளம்பி போகிறாரு. அந்த பொண்ணு திடீர்னு நடு ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் மிதக்கிறா அண்ட் அன்கான்சியஸாக இருக்கா அப்படின்னே சொல்லலாம். இந்த பொண்ணை அசால்ட் பண்ணது அக்ஷய் கண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அக்ஷய் கண்ணாவை காப்பாற்றணும் அப்படின்னா தலை சிறந்த வக்கீலாக இருக்கக்கூடிய நம்ம சன்னி தியோலால தான் முடியும். இது வரைக்கும் அவர் எந்த கேஸுமே தோத்ததில்லை. ஆனால் நியாயத்து பக்கம் நிற்கக்கூடிய ஒரு வக்கீல். ஸோ தப்பான கேஸ்களை அவர் எடுக்கவே மாட்டாருன்ற ஒரு கொள்கையோடு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம சன்னி தியோலோட மொராலிட்டியை டெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது அவரோட மகளை காப்பாற்றணும் அப்படின்னா அது அக்ஷய் கண்ணானால தான் முடியும். ஸோ அக்ஷய் கண்ணாவோட கேஸை இவர் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இவர் எடுத்தாரா, அதுக்கப்புறம் அந்த கேஸ் எப்படி போகுது, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டே அந்த கோர்ட்ரூம் காட்சிகள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஆதாரத்தையும் எப்படி நம்ம சன்னி தியோல் உடைக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சிலது உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஒரு ரொட்டீன் கோர்ட்ரூம் ட்ராமா மாதிரி போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத சில டீவியேஷன்ஸ் அண்ட் ட்விஸ்ட் இந்த கதையில் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் வச்ச அந்த ட்விஸ்ட்டாக இருக்கட்டும், அதை சம்மப் பண்ணி முடிச்ச விதமாக இருக்கட்டும், உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டாக இருக்கக்கூடிய இந்த மொராலிட்டி டெஸ்ட் அப்படின்ற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை அந்த அளவுக்கு எஃபெக்டிவாலாம் காட்டல. அதாவது தன்னோட தொழிலுக்கு அகேன்ஸ்டாக இதை பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு கில்ட் அப்பப்போ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட் அதை பெருசாக உணர்வுபூர்வமான காட்சிகள் வழியெல்லாம் கன்வே பண்ணலை. அதே மாதிரி சம்மந்தம் இல்லாத சில லிங்க் அப்படின்றதெல்லாம் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு மாதிரி குழப்பி அடித்து நிறைய விஷயங்களை சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல்டாக இருந்துச்சு. ரொம்ப எங்கேஜிங்காக பரபரப்பாக போகிற மாதிரியான ஒரு கோர்ட்ரூம் ட்ராமாலாம் இல்லை. ஒரு நார்மலான பேஸில் தான் போகும். பட் ஓடிடியில் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.